மக்களை இன்றைய நாளைக்கான முதல் ப்ரோமோ வந்திருக்கு. இந்த ப்ரோமோவில் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பியும் ஒரு சண்டை. எத்தனாவது ரவுண்டு? அதில் வந்து பார்த்தீங்கன்னா 12 இருக்குது. ஸோ மேபி இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 ரவுண்டு முடிஞ்சதுக்கப்புறம் வரக்கூடிய ஒரு ரவுண்டாக இருக்கலாம். என்ன நடக்கிறது என்று பார்த்தால், இந்த சண்டை ஆரம்பமாகிறதுக்கு காரணம் கெமி அண்ட் வியானா, இவங்க 2 பேத்துக்கு நடக்கக்கூடிய ஒரு ஒரு தள்ளுமுள்ளு. இதுக்கு நடுவில் வேற ஒரு கேரக்டர் இருக்காங்க, அது யாருன்றது தெளிவாக தெரியல. என்ன நடக்குதுன்னா, இவங்க 2 பேரும் வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு இழுபறி அப்படின்னு சொல்லுவோம்ல, அது நடக்குது. ஆனால் ரூல்ஸ் படி ஒரு ஆள் எடுத்ததை வந்து அவங்களே தான் வைக்கணும் அப்படின்ற ஒரு ரூல்ஸ் இருக்கு. ஸோ இந்த சண்டை நடக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்னவா இருக்குன்னா, அவங்க வைக்க விடக்கூடாது அவங்கள அப்படின்றதுக்காக வேணா அந்த சண்டையாக இருக்கலாம் அப்படின்னு தோணுது. ஏன்னா ரூல்ஸ் படி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் எடுத்த பொருளை அவங்களே தான் வைக்கணும், மாஸ்க் அவங்களே தான் வைக்கணும். யாரு வியானா வந்து சூப்பர் டீலக்ஸ் வீட்டில் இருக்காங்க. இந்த சூப்பர் டீலக்ஸ் வீட்டுக்கும் பிக் பாஸ் வீட்டுக்கும் தான் போட்டி. அது நேற்று இருந்தே அது என்ன சொல்றது, அது ஒரு அன்ஃபேரான ஒரு விஷயமா போய்கிட்டு இருக்கு கவுண்ட்ல பார்த்தோம்னா. பட் ஒரு இன்னொரு சைடு யோசிச்சோம் அப்படின்னா, அவங்க இருக்க லக்ஸுரியெல்லாம் என்ஜாய் பண்றாங்க அப்படின்றனால இந்த டாஸ்க்ல வந்து கண்டிப்பா அவங்களுக்கு இப்படி ஒரு நெகட்டிவ் இருக்கிறது நியாயமான கருத்து தான் அப்படின்ற ஒரு விஷயம், ஒரு ஜட்மெண்ட் ஒன்று இருக்கு. அதுவும் நம்ம ஏற்றுக்கூடிய விஷயம் தான். ஏன்னா எல்லா லக்ஸுரியும் அவங்களுக்கு இருக்கும்போது டாஸ்க்ல வந்து கண்டிப்பா பிபிஓஸ்க்கு அட்வான்டேஜ் இருக்கணும், அது இருக்கு. சரி, அப்போ அப்படி இருக்க வேலையில் இவங்க வந்து கெமி வந்து இவங்களை வந்து தடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறதுக்கான காரணம் என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்க்கணும். சரி, தடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணாலும் கூட என்ன சண்டை வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ தடுக்கக்கூடாதுன்னு வந்து இவர் ஓடி வராரு. யாரு? கானா வினோத். அது மட்டும் இல்லாமல் அந்த பிள்ளையை மேலே போட்டு இப்படி அப்படியே விழுகுறாங்க கெனி. அது தடுமாறி விழுந்தாங்களா என்னன்றது தெரியல. அதை தான் இவர் சொல்லி காட்டுறாரு, நீ அப்படி பண்ணிட்டு வந்து முட்டியை வச்சு இப்படி பண்ண அப்படின்றத சொல்லி காட்டுறாரு. அதுதான் வந்து இப்போ என்னன்றதை நம்ம லைவ்ல பார்த்தா தான் தெரியும் தெளிவா. சபரிக்கும் இவருக்கும் ஒரு இழுபறி நடக்குது இதுக்கு நடுவில். அது என்ன காரணம் அப்படின்றது தெரியல. ஸோ இதில் வந்து என்ன நடக்கும், எக்ஸாம்பிளுக்கு இந்த வீட்டு சைடில் இருக்கவங்க எல்லாருமே அந்த வீட்டுக்கு சப்போர்ட் பண்ணி சட்டை போடுறதும், அந்த வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே இந்த வீட்டுக்கு சப்போர்ட் பண்ணி சண்டை போடுறதும் வந்துச்சு அப்படின்னா பெரிய பஞ்சாயத்து ஆகும். சூப்பர் டீலக்ஸில் இருக்கவங்க சூப்பர் டீலக்ஸுக்கு தான் சப்போர்ட் பண்ணணும், அதில் இருக்கவங்க அதுக்கு தான் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. இப்போ சூப்பர் டீலக்ஸில் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு சப்போர்ட் பண்ணி பார்வதி நிற்கிறாங்களான்றது இல்லை. ஏன்னா நடுவில் வந்து உள்ள வந்து இது பண்ணுறாங்க. நேற்று அவுட் ஆன பார்வதி திருப்பி உள்ள வந்து சமாதானப்படுத்துறதுக்காக வர்றாங்களா இல்லை விளையாட்டு திருப்பி உள்ள வந்துட்டாங்களா அப்படின்றது தெரியல. அப்படியும் ஆப்ஷன் கொடுப்பாங்க. இந்த ஸ்வாப் அப்படின்ற ஒரு ஆப்ஷனும் இடையில வரும். அப்படி நடக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இங்கே இருக்க ஆட்களை வந்து அங்கே மாற்றிக்கிட்டு அதுக்கு பதிலாக வந்து இன்னொரு ஆள் வரலாம் அப்படின்ற மாதிரிலாம் ஆப்ஷன்ஸ் இருக்கும். பட் அப்படி எதுவும் கொடுக்கப்பட்டிருக்கான்னு தெரியல. பார்வதி உள்ள இருக்கிறது தெரியுது. இல்லை சண்டைன்ற இடத்துல கண்டிப்பாக நான் இல்லாமல் சண்டை போட முடியுமா அப்படின்ற கேரக்டரில் வந்து அந்த ஒரு இடத்துல வந்து பார்வதி வந்துட்டாங்கன்னு தெரியல. ஸோ ஓவரால் பார்த்தீங்க அப்படின்னா எதுக்காக சண்டை? வியானாவை உள்ள வைக்க விடாம பண்றாங்க. யாரு? கெமி அண்ட் கேங். ஏன் அதை பண்ணணும்? சூப்பர் டீலக்ஸ் வீடு ஜெயிக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க பிபி டீம். சபரி இவங்களுக்கு எல்லாத்துக்கும் எதிராக சூப்பர் டீலக்ஸ்ல இருக்கக்கூடிய வினோத் வந்து சண்டை போடுறாரு. இதுதான் இதுக்கிடையில அவ அப்படி பண்ணிட்டா இவ இப்படி பண்ணிட்டான்ற சண்டை தான் இருக்க முடியுமே தவிர, நேத்து ஏன் என்னுடைய இதை பிடிச்சிட்டா அப்படின்னு ஒருத்தன் சொன்னதெல்லாம் இன்னைக்கு யாருமே பேசி நம்ம பார்க்கல, யாருமே பேசவும் மாட்டாங்க. ஏன்னா இங்க நடக்கிறது எல்லாமே பெண்களுக்கு நடந்தாதான் உண்டு. இப்போ இன்னைக்கு முட்டி போட்டு இப்படி பேசுற ஆளு வியானா மேல வந்து இப்படி இன்னொரு பொண்ணே வந்து இப்படி முட்டி போட்டாங்களா அவன் பாவம் இல்லை அப்படின்னு பேசுறாள். நேத்து ஒரு ஆணுக்கு வந்து ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னும் போது அதை யாரும் பேச போறது இல்லை, அதை கேட்கவும் மாட்டாங்க. அதுக்கு டிஆர்பியும் கிடையாது. கரெக்டா? இங்க பெண்களுக்கு ஒரு விஷயம் நடக்கணும், அது ஒரு ஆணால நடக்கணும். நேர் ரிவர்ஸா இருந்தா வீரமங்கையா வீர பெண்மணியா அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. ஸோ ப்ரோமோ என்னை பொறுத்தளவுக்கு ஓவர் ஆக்டிங்காக தெரியுது. ஓவர் மேலே ஓவர் ஆக்டிங். அந்த சைடு ஒரு அன்பு கேங் ஃபார்ம் ஆயிருக்கு. அந்த கேங் எதுக்கு இருக்குன்றது யாருக்கும் தெரியல, கடுப்பாகுது. ஐயோ லவ்னு கழிவேன் கட்டி பிடிச்சி சும்மா கொடுக்கும்போது நமக்கு ஒன்றும் யோசிக்கல. நான் போக போக வந்து அது உண்மையிலேயே அன்பு கேங் மாதிரி தான் இருக்கு. இது எல்லாமே செட்டிங்காக இருக்குங்க. இந்த சீசன்ல இருக்கிறது அனைத்துமே செட்டிங்காக இருக்கு. நேற்று பாருங்களேன், ஐயோ கமருதீனை பற்றி ஒரு விஷயம் பேசிட்டு இருக்காங்க. யாரு? நம்மளுடைய ஆதிரை. அவரு ஒரு லெவலுக்கு மேலே போனார்னா அவர் என்ன பண்ணுவாருன்னு தெரியாது. கமருதீன் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள இருக்காரு அப்படின்னு தெரிஞ்சா வந்து நான் வரவே மாட்டேன்னு சொன்னேன், ஆனால் என்ன உள்ள போட்டாங்க. ஏன்னா அவர் திட்டுவார் பயங்கரமா, அது பண்ணுவார் இது பண்ணுவார். இவரால் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு நாடகமே வேண்டான்னு சொல்லிட்டேன், நான் ஒரு சீரியல் சான்ஸே வேண்டான்னு சொல்லிட்டேன். இதே தானே அசீமுக்கு சொன்னீங்க. இங்க ஒரு ஆதிரை அண்ட் எஃப்ஜே, அங்க ஒரு பூர்ணிமா அண்ட் நிக்சன். அந்த சைடு ஒரு பிரதீப், இந்த சைடு ஒரு சபரி, அந்த சைடு ஒரு பிரியங்கா அண்ட் நம்மளுடைய ஜாக்லின், இந்த சைடு வந்து ஒரு பாரு.
அந்த சைடு ஒரு அர்ச்சனா, இந்த சைடு கனியக்கா. என்னங்கடா எங்களெல்லாம் பார்த்தா எப்படிடா தெரியுது உங்களுக்கு? அது அன்பு கேங் கூட சேர்ந்துட்டு சபரி பண்ற வேலையெல்லாம் இருக்கு. அவங்க எல்லாம் சேர்ந்தாதான் அன்பு கேங்ன்றீங்களா? ஐயோ, செம ஆக்டிங் பண்றாருன்னு மட்டும் தெரியுது சபரி. சில இடங்கள்ல பயங்கரமா ஆக்டிங் பண்றாருன்னு தெரியுது. கனியக்காவும் சில இடங்கள்ல அப்படி விஷத்தை இறக்குறாங்க. என்ன சொல்றது, ஓவரால் வந்து 2 கெட்டவங்களுக்கு இடையில ஒரு பெட்டரான ஆளை செலக்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இந்த சீசன் வந்துருமோ? இன்னொன்னு சொல்லுங்க, ஒரு 3 பேர் கொண்ட கேங், மீதி எல்லாம் ஒரு கேங் தான். இப்ப இவங்களை வந்து ஒரு கேங்னு நம்ம சொல்லணும்னா யோசிங்க. பாரு தனக்கு அடிமைகளா 2 பேரை வச்சிருக்காங்க, திவாகர் அண்ட் நம்மளுடைய கலையரசன். பாரு தனக்கு அடிமையா 2 பேரை எடுத்துட்டாங்க அப்படின்றதுனால என்ன ஆகுது, இவங்க வந்து என்னது, மற்றவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு கேங்கா மாறிடுறாங்களாம். இது என்ன நியாயம்? எப்படி இது நியாயமாகும்? புரியவில்லையே. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ப்ரோமோ பொறுத்தளவுக்கு ஓகே, பிபி வீடு அது, பிக் பாஸ் வீடு அது ஓகே. டே பை டே போகும்போது உள்ள இருக்கக்கூடிய கண்டென்ட்லாம் ரொம்ப மோசமாகிட்டு இருக்கு. அதுவும் இந்த லவ் கண்டென்ட் கொடுக்குறன்ற பேர்ல ஒரு கொடுமை ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க. அரோரா வந்து அரோராவை பற்றி நான் இன்னொரு வீடியோ உடனே போடுறேன், அது நீங்கள் தெளிவாக பாருங்கள். அவங்க இருக்கிறதுலேயே ஒரு மட்டமான ஒரு கண்டென்ட் கொடுக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். மட்டமான கண்டென்ட்டாக இருக்க போது எல்லாருக்கிட்டே இருக்கக்கூடிய நெகட்டிவை வாங்கி சம்பாதிக்க போகிறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். துஷாருக்கும் கமருதீனுக்கும் ஒரு ஃபைட்டை உருவாக்குறதுக்காக அரோரா வந்து ரொம்ப எஃபர்ட் போட்டுட்டு இருக்காங்க. அது எத்தனை பேருக்கு தெரியுது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் போட்டு விடுங்க. ரொம்ப 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 பேடான ஒரு விஷயம். எஃப்ஜே அவன் வந்து ஒரு சைடு ரொம்ப கேவலமான ஒரு கண்டென்ட் கொடுத்துட்டு தான். நான் நேற்று வந்து தப்பிச்சிட்டான், ஃபைவ்ல ஒரு இதுலேருந்து தப்பிச்சிட்டான். அதுவும் நான் தெளிவாக ஒரு வீடியோ போடுறேன். என்ன அப்படின்னா, பேரை சொல்லியே சொல்லிட்டான், பூர்ணிமா நிக்சன் மாதிரி நான் ஆக விரும்பல அப்படின்ற மாதிரி பேரை சொல்லியே வந்து ஒரு விஷயத்தை சொல்லிட்டான். தப்பிச்சுக்கிட்டான்னு என்னன்னு தெரியல. ஏன்னா இவங்க வந்து வேணான்னு சொல்ல வம்படியா இழுத்து லவ் கண்டென்ட் வேணும் அப்படின்னு வந்து ஆதிரை வந்து இது பண்றாங்க. ஒரு வாரத்தில் பார்த்த ஆள் கூட இவ்வளவு பிரிவு, இவ்வளவு கான்சென்ட்ரேஷன் இல்லை, இந்த டயலாக்லாம் நாங்கள் நிறைய பார்த்துட்டோம். கேவலமா இருக்கு பார்க்கறதுக்கு. அப்பட்டமா சொல்லி வச்சு ஸ்கிரிப்ட் போட்டு பச்சையா செய்கிற மாதிரி இருக்கு. ரொம்ப கேவலமா இருக்கு அப்படின்னு சொல்லி விரும்புறேன். ஸோ உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. இதுக்கிடையில் அப்பப்போ வந்து கொஞ்சம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் மனசுக்கு திருப்தியாக இருக்கக்கூடிய இந்த வினோத்தும் நம்மளுடைய வாட்டர்மெலன் ஸ்டாரும் வரக்கூடிய ரியலிஸ்டிக்கான காமெடி கண்டென்ட், அதை அவங்க தெரியாமல் பண்ணுறாங்க, ரியலாக வருதுன்றனால அதை என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கு. கவரே தர்பீஸு அவ்வளோதான் உனக்கு, பார்த்துக்கோ, நீ ஆகுனா வினோத்துங்கிற பார்த்துக்க. சைலண்டாக சில பேர் கேம் ஆடிக்கிட்டு இருக்காங்க, கலையரசன் மாதிரி ஆட்கள். நேற்றெல்லாம் சபரியோட உண்மையான கேம் பிளானை எக்ஸ்போஸ் பண்ணி விட்டார், என்ன மாதிரி ஒரு நடிப்பு போடுறாரு அப்படின்றத. ஸோ இந்த மாதிரி உள்ளுக்குள்ள நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. இந்த ப்ரோமோ ஒரு வெட்டியான ப்ரோமோ.